जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बो पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति तुணை கொண்டு नव கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पितृ देवता துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் வாசிக்கப்படுகிறது. இந்த வார ராசி பலன் என்று சொல்லும் பொழுது 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையில் நம்மளுடைய ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த வாரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்னலாம் நமக்கு ப்ளஸ்ஸு எதெல்லாம் நமக்கு மைனஸ்ஸு, நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது 15லிருந்து 21 வரையில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு முயற்சிகள் சிறு சிறு விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய யோகங்கள் அமைப்புகள் உண்டு. வியாபாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சுமாராக தான் இருக்கும். வியாபாரம் சம்மந்தப்பட்ட அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்கும். நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். விடாமுயற்சி வெற்றி தரும். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வெற்றி தரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வெற்றிக்கான சில விஷயங்கள்லாம் உண்டு. கண்டக சனி நடக்கிறது சிம்மராசி பொறுத்தளவுக்கு. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க சிம்மராசி. இன்றைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்குமா, நமக்கு நல்ல வழி பிறந்தால் நம்ம நன்னா இருப்போமா அப்படின்னு இன்றைக்கும் சில பேர் யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். பொது பலன்கள் பாதி பேருக்கு அப்படியே பழிச்சிரும், பாதி பேருக்கு பார்த்திங்கன்னா இல்லை சுவாமி சொல்கிறது சரியாக, சில பேருக்கு அது பழிக்காது மீன்ஸ் பாதி பேருக்கு பழிச்சிருக்கும், பாதி பேருக்கு பழிக்காது. அந்த பழிக்காதவர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, உங்களுடைய சுய ஜாதகம்னு இருக்குது. சுய ஜாதகப்படி கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அது நாங்கள் ஒரு கட்டம் வச்சுருப்போம். ஸோ அந்த கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த மாதம் எப்படி இருக்கும், ஒரு 3 மாதத்துக்கு எப்படி இவங்களுடைய சூழ்நிலைகள் இருக்குங்கிறது எங்களால் ஓரளவுக்கு சில விஷயங்கள் கணிக்க முடியும். அப்படி சில விஷயங்கள் கணிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுய ஜாதகம்னு இருக்குது. நம்ம அதனால தான் நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கணும். கண்டாதி தோஷங்கள் நமக்கு ஏதாவது இருக்கா, கண்டாதி தோஷங்கள்னால் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களுக்கு. அதாவது ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னா என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதாவது பாஸ்ட் எல்லாருமே சொல்லலாம், பாஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், பாஸ்ட்டு சொல்லலாம், இப்படிலாம் லைஃப்பில் நடந்தது அப்படிங்கிறத ஆணித்தரமாக அடித்து சொல்லணும். பாஸ்ட் அப்படிங்கிறது ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, இது ரெண்டுத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட இந்த ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறது இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இம்பார்ட்டண்ட். அந்த விஷயத்தில் கோட்டை விடவே கூடாது. அதனால தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல இப்போ காட்டுறீங்கன்னா கூட, இப்போ நானே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் ஜாதகம் பார்க்குறோம், நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்க்குறீங்கன்னா இப்போ எனக்கு நேரம் நல்லா இருக்கா, இப்போ நான் வெளிநாடு போகலாமா, வெளிநாடு போய் சம்பாதிக்க முடியுமா, எத்தனை வருஷம் என்னால் இருக்க முடியும், இதுக்கு நடுவில் ஏதாவது எனக்கு பிரச்சனைகள் இருக்கா, நான் வருவேனா, என்னுடைய பணப்பிரச்சனைகள் எப்படி இருக்கும், எல்லாமே நீங்கள் தீர்க்கமாக தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கணும். ஸோ இது இந்த மாதிரி இருக்குது, இது இந்த மாதிரி இருக்குது, இது நான் இப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் செட் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். இப்படிலாம் நடக்கும், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் தெய்வ வழிபாடும் உங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதமும் உங்களுடைய சில விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் விஐபி போய் பார்க்கக்கூடிய யாராவது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருப்பாங்க, ஏதாவது முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும். பெண்கள் குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும், நல்ல பேர் இருக்கும், பேர் புகழோடு இருப்பீங்க. பெண்கள்லாம் நீங்கள் வீண் சண்டைக்கு போகாத வரைக்கும் கவனமாக இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் ஒரு குத்தலாக பேசுகிறது, ஒரு சில விஷயங்கள் மனசை நோகடிக்கும்படி சில விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சின்ன சண்டைகள் பெரிய சண்டைகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பெண்கள் பேசக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக பேசுங்க, கவனமாக நடந்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மருத்துவ செலவுகள், கண்டகச்சனி அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவு ஒன்று போனால் ஒன்று வரும். ஒரு கடன் அடைக்க முடியாது, ஒரு வரவுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்காது, பண விஷயங்களுக்கு நமக்கு கரெக்டான ஒரு சூழ்நிலையில் வராது. இந்த நேரத்தில் தான் வீடு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் தான் வீடு தேடினா வீடு கிடைக்காது. இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் எல்லாம் வரும்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பணங்கள் வந்து சாணியார்னா முழஞ்சா இருக்கும். 10 ரூபா மறைச்சு 50 ரூபா செலவு. கையை விட்டு நமக்கு இவ்வளோ காசு போகிறது, ஏன் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் எடுத்துனோன்னா 10, 19, 28 இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியது சிவபெருமான். பிரதோஷ வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். சிவபெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். சிவ வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக அமையும். கோவப்படாமல் சில விஷயங்களை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? வாழ்த்துக்கள்.